ஃப்ரெண்ட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நம்மளோட நிகழ்ச்சியில யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரொம்பவே வித்தியாசமான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். ESP அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு மனிதரை தான் இப்ப நம்ம வந்து சந்திக்க போறோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் இதை பத்தி ஃபுல்லாவே தெரிஞ்சுக்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோவை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா இது வந்து மோர் இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ வாங்க நம்ம நேரா நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம்மா. வணக்கம். குருவடி சரணம், திருவடி சரணம். ESP அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா சூப்பர் பவர் இது வந்து எல்லாருக்குமே எப்பவுமே வருமா கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் வச்சு கணிச்சு சொல்றது ஒரு வகை. பட் எதுவுமே இல்லாத ஒரு சில விஷயங்களை நீங்க வந்து அப்படியே டைரக்டா உண்மையா சொல்லும் போது நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க வந்து கேள்விப்பட்டிருக்கோம். உண்மையிலேயே இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமானது. நம்ம 2025 இருக்கோம், இருந்தாலும் இன்னும் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கைகள் இருக்கதான் செய்யுது. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஷேர் பண்ணணும் மேம். 20 இயர்ஸ்க்கு மேலே நான் இதில் இருக்கேன். பூஜை பண்ணுறது, ஒருத்தர் வரவங்களை மீட் பண்ணுறது, அவங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் என்னை தேடி வரும்போது சொல்கிறதெல்லாம் ஒரு 20 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நிறைய மீடியாவுக்கு வராமல் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. இல்லை உங்களை பார்த்தா அப்படியே ஒரு டோட்டல் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி இருக்கீங்க. பட் நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்களா அப்படின்னே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் சூப்பர் பவர் அப்படின்னா என்ன மேம்? நீங்கள் வந்து எந்த மாதிரி விஷயங்களை கணிச்சு சொல்லுவீங்க? இப்போ ஒருத்தர் பார்க்கும்போது அவங்க பார்க்க முடியாது, இப்போதான் பார்க்குறேன் அவங்கள. அப்படின்போது அவங்க என்ன எப்படி அவங்களோட பர்த்து, அவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்ற டீட்டெயில் வரும் எனக்கு. ஓகே. அவங்க சில டைம் கேட்டால் சொல்வேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அவங்க என்னை சந்திக்க வரும்போது சில விஷயங்கள் அவங்க கேட்கும்போது என்ன இதெல்லாம் இருக்கான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லுவாங்க. இல்லை டவுட் வந்து இருந்ததுன்னா நீங்கள் வந்து பாருங்க, உங்களோட பர்த் வந்து மெயினாக சிலது பார்க்கும்போதே அவங்க சில அமாவாசையில் பிறந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சிடும். அவங்க டேட் எதுவும் கொடுக்க வேணாம், அவங்க என்னை பார்க்குறச்சே நான் கேட்பேன். அப்படிலாம் இல்லை அப்படின்வாங்க. இல்லை நீங்கள் போய் பாருங்க, அப்படி இருந்தா எனக்கு சொல்லுங்க அப்படின்னுவேன். அதை சொல்லும்போது ஆமா உண்மைதான் நீங்க சொல்றது அப்படின்வாங்க. அப்போ அதுக்கான சில விஷயங்களை நான் அவங்களுக்கு சொல்வேன், இதை பண்ணுங்க, இதை பண்ணா நீங்க சரியாவீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. ராசி பலன்கள்லயோ இல்ல ஜாதகம் பாக்குறவங்க, ஜோதிடம் பாக்குறவங்க அவங்களும் நேம்லி நம்மளோட பேர் வச்சு பிறந்த தேதி அதெல்லாம் வச்சு அவங்களும் கணிச்சு சொல்லுவாங்க. சோ உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம். அவங்க என்கிட்ட வரும்போது அவங்க மூதாதையர் வழியில ஏதாவது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிடும். ஓகே. அதே மாதிரி அவங்களுடைய முன்னாடி என்ன இருக்கு, அவங்களுக்கு எதுக்காக வந்திருக்காங்க, அவங்க நம்மளால முடிஞ்சதை அவங்களுக்கு சரி பண்ணணும்னு மட்டும் யோசிப்பேன். ஓகே. அப்போ அதை ஃபுல்லா பார்க்கணும் போது எனக்கு சில விஷயங்கள் தந்தா நான் என்னால ஃபுல்லா பார்த்து தர முடியும்னு சொல்லுவேன். ஓகே. ஸோ 20 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க தான் ஃபர்ஸ்டா உங்களோட ஃபேமிலியில இல்லை ஜெனட்டிக் யாராவது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்திருக்காங்களா? எனக்கு வந்து தாத்தா வந்து இருந்ததா சொல்லுவாங்க. ஆனால் அவர் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்துட்டாங்க அவங்க. ஓகே. ஒரு வேளை அப்படி இருக்கலாம். உங்களுக்கான அந்த ஆரம்ப புள்ளி டர்னிங் பாயிண்ட் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அப்படின்னா ஒரு 94ல் நடந்த இன்சிடென்ட். அந்த அந்த இன்சிடென்ட் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நடக்க போகிறது எனக்கு வந்தது. 94 அவங்க ஒருத்தர் இறந்துட்டாங்க. அவங்க முகம் தெரியல, அவங்க அந்த மாதிரி வந்தது. அப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அப்போ நான் ப்ரே பண்ண, யாருன்னு தெரியல, அவங்க அப்படிலாம் ஆகக்கூடாது அப்படின்னு. அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? அப்போ வந்து 93 என்ன 23 இருக்கும். 23 ஏஜ். ஓகே. 23 அப்போ வந்து 94ல் நடந்தது. ஓகே. அப்போ அது மாதிரி கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. என்ன இப்படி இருக்குது, யாருன்னு தெரியலையே அப்படின்னு. சரி சுவாமியை கும்பிடுறோம், நம்ம கடவுள்கிட்ட அதை பிரார்த்தனை வச்சுடுவோன்ட்டு விட்டுட்டேன். ஆனால் அந்த நிகழ்ச்சி வந்து அது அப்படியே நடந்துச்சு 1 வீக்கில். நம்ம இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம காப்பாற்றி இருக்கலாமே அவங்கள. நீங்கள் அவரை எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் அவங்க. ஓகே. அதை மாதிரி நடந்தவங்க எனக்கு பார்த்த உடனே உங்களுக்கு தோணுச்சா இந்த மாதிரி? இந்த மாதிரி அவங்க யாரோ தான் ஃபேஸ் தெரியல, சேம் அந்த இடங்கள்லாம் வந்தது எனக்கு.
அந்த இடம்லாம் வரும்போது இது எனக்கு எப்படி உங்களுக்கு தூக்கத்துல தோணுமா இல்லாட்டி நார்மலா? தூக்கத்துல நார்மலாவே ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு வந்துட்டே இருந்தது. அப்போ ஏன் இப்படி வருது சொல்லிட்டு அவ்வளவா நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணாம விட்டுட்டேன். ஓகே. சரி நமக்கு அப்படிலாம் நடக்காது அப்படின்ட்டு பிரார்த்தனை மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அது 1 வீக் கழிச்சு அந்த விஷயம் நடந்த உடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அத பத்தி நீங்க யார்கிட்டயாவது சொன்னீங்களா? அப்ப டிஸ்கஸ் சொல்லல, பண்ணீங்களா? நான் அதை ஷேர் பண்ணல நான். ஓகே. ஏன்னா அது அப்போ ஷேர் பண்ற மாதிரி மைண்ட் செட் இல்லை எனக்கு. அப்போ மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டுட்டு நம்ம காப்பாற்ற முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 2006 6ல் ஒரு இன்சிடெண்ட்டு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளில் நடக்கிறது எனக்கு வந்தது. அதுவும் ஃபேஸ் வந்து தெரியல. அதே மாதிரி அந்த இடங்கள்லாம் வந்தது. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்க. சேம் பார்த்தா நான் கூட நிற்கிறேன். அப்போ வந்து நம்மளை சேர்ந்தவங்களுக்கு யாருக்கோ ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு உணர்ந்த உடனே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன் இப்படி வருது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மயிலாப்பூரில் என் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்தேன். அவங்க கிட்ட போய் சொல்கிறேன், யாருக்கோ ஒரு விஷயம் நடக்க போகுது, அவர் ஃபயர் ஆக்சிடென்ட் அது. ஆனால் ஃபேஸ் தெரியல, ஆனால் அது நடக்க போகுது, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலோட டைல்ஸ் எல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சுது. அப்போ சொல்லும்போது அப்படிலாம் நடக்காதக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கோவிலில் போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு கிழக்கு முகமாக பார்த்து அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னாங்க. சரின்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு, புதன்கிழமை காலையில் போய் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். வியாழன் வெள்ளிக்கிழமை ஈவினிங் அது நடந்துச்சு. அதே மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்டு. என்னை சேர்ந்தவங்க தான் அவங்க, எங்கள் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அதே ஹாஸ்பிட்டலில் இட்டுன்னு போய் சேர்க்குறோம். பட் ஆனால் அவங்களுக்கு கையில் ட்ரிப்ஸ் ஏற்றலை. எனக்கு அந்த இன்சிடெண்ட் வந்த மாதிரியே, கனவுல வந்த மாதிரியே காலில் ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்க. ஆனால் அவங்கள காப்பாற்ற முடியல என்னால். பட் அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்ககிட்ட அதை பற்றி ஏதாவது பேசினாங்களா? இல்லை சொன்னீங்க அப்படி? இல்லை, அவங்க கிட்ட நான் போய் சொல்லலை, என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். நான் சொன்னேன் பத்தியா? ஆமாம், ஃப்ரெண்ட் வந்து உங்கள்கிட்ட பேசினாங்க, கேட்டாங்க இந்த மாதிரி நடந்துச்சு, நீ சொன்ன உண்மைதான், அப்படி நடக்கக்கூடாதுன்னு நீயும் பிரார்த்தனை பண்ண, ஆனால் உன்னால் அதை, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுல்ல, அது நமக்கு அது நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப மனவேதனைப்பட்டேன். 3 நாளாக சாப்பிடல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அந்த விஷயங்கள் வந்த உடனே. அது நடந்த உடனே எனக்கு இன்னும் ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடுச்சு, நம்மளால காப்பாற்ற முடியலையே அவங்கள அப்படின்னு ஒரு வருத்தம். அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு இது மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் போய் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய பூஜை பண்ண ஆரம்பிச்சேன். பேரண்ட்ஸ் கிட்ட எங்க அப்பா கிட்ட அப்ப சொன்னேன். அப்ப சொல்லும்போது அதெல்லாம் இருக்காதுமா, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் பார்த்தா அது நடந்த உடனே, ஆமா நீ சொன்னது உண்மைதான், கடைசியில் இதை மாதிரி ஆயிடுச்சு, நம்ம உன்னால் காப்பாற்ற முடியலையேன்னு வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மனசு வருத்தமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபுல் பூஜையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பூஜைகள், அம்பாளோட பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு, அதுலேருந்து நமக்கு முன்னாடியே வர விஷயங்களை வந்து அப்படி நடக்கக்கூடாதுன்ற மாதிரி என்னால் முடிஞ்ச பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே போயிட்டு இருந்தேன். என்னை சந்திக்க வர்றவங்களையும் பார்ப்பேன். அப்போ சில விஷயங்கள் வரும்போது என்னால் ஒரு சிலரை காப்பாற்றவும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போ சில விஷயம் காப்பாற்றிருக்கேன். ஒருத்தருக்கு 2-3 பேருக்கு அந்த மாதிரி நடக்க போகுதுன்னா நான் ஃபோன் அடிச்சு சொல்லிடுவேன், அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பேரெல்லாம் சொல்ல முடியாது நம்ம பொதுவெளியில். அதனால வந்து அவங்கள சில இந்த டைமில் நடக்க போது, நீ போய் சேஃபாக பார்த்துக்கோ அவங்கள அப்படின்போது ஜஸ்ட் ஒரு 1/2 ஹவரில் அவங்க போனதுனால அவங்கள காப்பாற்றிட்டாங்க அவங்க. இதுவும் இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது அந்த விஷயம். நீங்க வந்து ஊரப்பாக்கம்ல ஒரு சித்தர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னது ரொம்ப வைரல் ஆச்சு. ஸோ அது எப்படி சொன்னீங்க கணிச்சு? அது பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் இருக்கும் முன்னாடி. சாதாரணமாக அந்த கோவிலுக்கு போயிட்டு பிரதோஷத்துக்கு போயிட்டு நான் சுவாமியை கும்பிட்டுட்டு வர்றது, சில டைம் கிடைக்கும் போது போவேன், போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவேன். இப்போ திருப்பணி நடந்துட்டு இருக்காங்க, வேலைகள் நடந்திருக்கிறதால பாலாலயத்து உள்ள சிவன் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நான் போகிறச்சே எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். போகும்போது எனக்கு வந்து குளத்துக்கிட்ட வான்ற மாதிரி எனக்கு மைண்டுக்கு வந்தது. நான் அந்த டைம் எனக்கு குளம் இருக்கா இல்லையாலாம் எனக்கு தெரியாது. அப்போ அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் பார்த்துட்டு, குளம் இருக்குதுங்களா இங்கே, எனக்கு குளத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். இருக்குங்கம்மா மேடம் வாங்க அப்படின்னு கூட்டின்னு போய் காட்டினாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சித்தர் வந்து ஜலசமாதி அடைஞ்ச மாதிரி வந்தது எனக்கு. அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இதை மாதிரி இருக்காங்க அப்படின்னோடனே, அப்படிங்களா சரிங்கன்ட்டு கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வச்சு சொன்னேன், இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இருக்காங்கன்னு மட்டும்தான் சொன்னேன். அப்போது எனக்கு அந்த பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு சில உணர்த்துனாங்க அதை.
அந்த அவங்க இருக்கிறாங்கன்றதுக்கான நமக்கு உணர்த்துவாங்க இல்லைங்களா சித்தருங்க, அந்த மாதிரி எனக்கு உணர முடிஞ்சுது. அவங்க கிட்டேயும் காட்டினேன், இங்க பாருங்க சித்தர் இருக்கிறாருன்றதுக்கு இதுதான் ஆதாரம் பாருங்கன்னா. அவங்களும் 2 பேர் பார்த்தாங்க. அது உங்களுக்கு எப்படி காட்டுச்சு அந்த மாதிரி? எனக்கு பாத்தீங்கன்னா நான் பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு டக்குன்னு பார்த்தா ஒரு பல்லி ரூபமா வந்தாங்க. அப்படி ஒரு வந்தா வெள்ளை பல்லி, ஒரு வெள்ளை பல்லியில வந்து கரெக்டா நான் பேசுறேன். இப்ப நீங்க பேசுறீங்க என்னன்னா உங்களுக்கு பின்னாடி அந்த திடீர்னு எங்க இருந்தோ வந்தது. ஓகே. அப்போ எனக்கு அங்க இருக்கிறாங்கன்றதுக்கு எனக்கு அது ஒரு ஒரு ஆதாரமா எனக்கு வந்தது. அப்போ அவங்க கிட்டயும் காட்டினேன். நான் பேச பேச அந்த பல்லி வந்து அப்படியே என்ன ஷேக் பண்றது. ஓகே. அப்போ ஆமா இது வந்து வெளிவரும், அது எப்போன்றது தெரியல, ஆனா என்னைக்குன்றது அவர் தான் முடிவு பண்ணணும், இருக்காங்கன்றது மட்டும் நான் சொன்னேன். ஓகே. அப்போ சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் போகல, டைம் கிடைக்கும் போது அதை பத்தி நான் போகல. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் போகல அந்த பக்கம், எனக்கு கொஞ்சம் போக முடியல எனக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஒரு 5 மந்த் ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி எனக்கு அந்த சித்தரை பத்தின டீட்டெயில் வந்தது. நான் வந்து எனக்கோட குருநாதர் யாருன்னா எனக்கு முத்துவடுகநாதர். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அங்க சித்தர் இருக்காரு அப்படின்ற எந்த ஒரு தடயமும் கிடையாது, யாரும் சொல்லல, யாருக்கும் கேள்விப்படல. நீங்க சொன்னதுதான் எல்லாரும் கேள்விப்பட்டாங்க. இல்ல கேள்விப்படல, அத வந்து சித்தர் இருக்கிறாங்கன்றத அதுக்கப்புறமா தான் அப்ப கேள்விப்படல. இப்ப சமீபத்துல நான் போய் கொஞ்சம் பேரை பார்த்து சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்காங்க சித்தர்ன்ட்டு. அப்போ நான் அப்போ வந்துட்டேன் நான் ஒரு 1 இயருக்கு பேக். அப்புறம் நான் உட்காந்து எனக்கு வந்து சிங்கம்புணரியில முத்துவடுகநாதர் ஐயா, அவர் தான் என்னோட குருநாதர். அவரை வந்து ஒரு 20 இயர்ஸா நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். போட்டோ வச்சிருக்கேன். அவரை மானசீகமா எனக்கு அவர் தான் குரு. அவரை வச்சு நான் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சித்தர் வந்து எனக்கு சில விஷயங்களை உணர்த்தினாரு. அப்போ எனக்கு சில விஷயம், நான் தூங்கினே இருப்பேன், வந்து எனக்கு உணர்த்துவாங்க. அதை எப்படி உணர்த்துவாங்க? அந்த பேர் வரும் எனக்கு, வாய்ஸ் மாதிரி கேக்குமா? எனக்கு வந்து மைண்டுக்கு வரும். மைண்டுக்கு வந்த உடனே நான் என்ன பண்ணுவேன், அப்ப மறந்துடுவேன். நெக்ஸ்ட் நம்ம தூங்கிட்டோம்னா நம்ம மறந்துடுவேன். எந்திரிச்சு போய் என்னன்ட்டு நோட்ஸ் பண்ணி வச்சுப்பேன். ஓகே. அப்படி நோட்ஸ் பண்ணி வைக்கும்போது அந்த சித்தரோட எப்போ எந்த வருஷம் பிறந்தார் பார்த்தீங்கன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்காரு அவர். எந்த சித்தரோட பேர்? பேரும் வந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரே நாள்லாம் வரல, கிட்டத்தட்ட 3 மந்த் இதுக்காக நான் ப்ரே பண்ணேன். ப்ரே பண்ணி ஒரு டீட்டெயிலா எனக்கு கொடுக்க பிரேயர் சித்தரை நினைச்சு நீங்க இருக்கீங்கன்றதை என்னால உணர்த்த முடியுது. நான் போய் இருக்கீங்கன்னு சொல்ல முடியாது, எனக்கு ப்ரூஃப் வேணும். நீங்க எப்போ, அப்பதான் இந்த உலகம் வந்து நம்பும். நீங்க எப்போ பிறந்தீங்க, உங்க பேர் என்ன, நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க, எனக்கு எல்லாமே வேணும்னு போது ஒரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயங்கள் எனக்கு கொடுத்தாங்க. அப்போ நான் கலெக்ட் பண்ணி வச்சேன். 3 மந்த் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அப்போ எனக்கு மறுபடியும் அந்த கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. நான் வேலையா இருந்துட்டேன் போகாம. இல்லை நீ அங்க வா, ஊரணீஸ்வரர் அந்த கோவிலுக்கு வான்னு சொல்லி எனக்கு வருது. சரி நம்ம கிளம்பி போவோம். எனக்கு அங்க ஃபோன் நம்பர்லாம் யார்கிட்டயும் வாங்கலை நான். அப்போ வந்துட்டேன். அப்போ எனக்கு வாவானும் போது நான் மறுபடியும் போனேன் அந்த கோவிலுக்கு. ஒரு 4-5 மந்த்துக்கு முன்னாடி போய் பார்த்தா நான் சந்திச்சவர் அங்கே இல்லை. சரி எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமா அவரோட நம்பர் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசின உடனே அவர் சொன்னார், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னாரு. சரின்னு நான் மறுநாள் போனேன். நீங்கள் என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, நீங்கள் ஊரில் வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு முக்கியஸ்தரங்களை கூப்பிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த இடத்துல சித்தர் இருக்கிறாரு, இந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்தேன். டீட்டெயில் கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறாரு, நீங்க என்ன முடிவு பண்றீங்களா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதே மாதிரி கோரிக்கை வச்சுட்டு சீக்கிரமா அந்த திருப்பணி முடியணும், கோயில் வேலை நடந்துட்டு இருக்கு, கருங்கல் கோபுரம் நடந்துட்டு இருக்கு, கிட்டத்தட்ட கொஞ்ச நாளா நடந்துட்டு இருக்குது. அது எவ்வளவு நாள்ன்றதுலாம் தெரியல. ஆனா சித்தர் இருக்கிற விஷயத்தையும் சொல்லிட்டேன். இந்த மாதிரி சித்தர் இந்த குளத்துக்குள்ள ஜலசமாதி அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்ற டீட்டெயில் சொன்ன உடனே அவங்க சரி நாங்க அதுக்கான. சித்தரோட பேர் என்னமா? பேர் வந்து சிவபிரமேந்திரர் அவரோட பேர். அவர் பிறந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 19/12/1812. 19/12/1812 வருஷம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிழமை வந்து சனிக்கிழமை. சனிக்கிழமை. இப்போ அன்னைக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரம், பிரதம திதி அப்படின்னு டீட்டெயில் எல்லாமே நான் நோட்ஸ் பண்ணி வச்சதை போயிட்டு நான் சொன்னேன். அவங்களுக்கு எழுதி கூட கொடுத்துட்டே வந்தேன், இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துட்டே வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் போல அப்போது அந்த பிறந்த தேதி அவருடைய அப்பா அம்மா பேர். அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாள் அவங்க அவர் எப்போ ஜலசமாதி அடைஞ்சாருன்ற டீட்டெயிலும் வந்தது. அதே 19/12/1889 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை.
பௌர்ணமிக்கு மறுநாள் ஃபர்ஸ்ட் பிறந்தது வந்து அவர் திருவாதிரை நட்சத்திரம். அவர் பரிபூர்ணம் அடைகிறாருன்ற அந்த ஜலசமாதி ஜலத்துக்குள்ள மறைகிறாருன்னு தான் வருது எனக்கு. அந்த ஜலத்தோட மறைஞ்சிடுறாரு, அப்படிதான் எனக்கு காட்சி வந்தது. அப்போ அன்னைக்கு நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம். அது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு திதி வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது பௌர்ணமிக்கு மறுநாள் வரும் இல்லைங்களா, அந்த அந்த திதி. பௌர்ணமி நேத்திக்குன்னா இன்னைக்கு. இப்போ இவ்ளோ விளக்கங்களும் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் பூஜையில நீங்க 3 மாசமா கலெக்ட் பண்ண அப்படின்னு சொன்னீங்க. பொதுவா வந்து பூஜைகள் பண்றோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கடவுளை வச்சு வழிபடுறது வழக்கமா வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி எந்த கடவுளுக்கு வந்து நீங்க எப்பவுமே பூஜை பண்ணி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து கலெக்ட்? எனக்கு வந்து சித்தர் தான். சித்தர் வழியில பண்றேன். சித்தர்ல நிறைய பேர் இருக்காங்க. அவர் பாத்தீங்கன்னா முத்துவடுகநாதரே வராகி உபாசகர் தான் ஃபர்ஸ்ட். அப்போ நீங்க வழிபடுறது வந்து முத்துவடுகநாதர் அந்த சித்தர் தான். அந்த அவர் தான் ஃபர்ஸ்ட் பூஜை பண்ண வராகி உபாசகரா இருந்து அப்புறம் சிவனே கதின்னு அவரு சரணடைகிறாரு. அவர் வந்து அந்த சித்தர் பாத்தீங்கன்னா அவரும் 1733 ஞாபகம் இல்ல, அந்த இயர்ல வாழ்ந்தவர். அந்த இயர்ல வாழ்ந்தவர். அவர் வந்து சித்தர் வந்து தனக்குத்தானே சிலையை உருவாக்கி அதுக்குள்ள அவரோட ஜீவனை புது உள் புகுத்தி இருக்காரு. சிங்கமுனரி முத்துவடுகநாதர். இன்னைக்கும் அந்த ஊர்ல வந்து செழிப்பாவும் நல்ல ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு அந்த ஊர்ல. நான் போயிருக்கேன் 2005ல போயிருக்கேன். போய் அவர் எனக்கு அந்த கோவில்ல இருந்து ஒரு படம் கொடுத்தாங்க. அதுல இருந்து தான் ரொம்ப அவரை ப்ரே பண்ண ஆரம்பிச்சேன். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னா ஒரு காலத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன், வெத்தலையில மை போட்டு பார்த்து அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி எனக்கு ஏதாவது பணம் காணாம போயிடுச்சு, பொருட்கள் காணாம போயிடுச்சு, டாக்குமெண்ட்ஸ் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து நீங்க வந்து உங்க பூஜை மூலமா அது இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அதை கண்டெடுத்து அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கு. அது நிறைய நடந்திருக்கு. ஒரு 2010 இருக்கும், ஒரு வீட்டுல வந்து ஜுவல்ஸ் காணாம போயிடுச்சு. அவங்க வந்து சொன்னாங்க, ரொம்ப அழுதுட்டே வந்து இந்த மாதிரி ஜுவல்ஸ் காணாம போயிடுச்சு அப்படின்னாங்க. அப்போ நான் சில விஷயங்கள் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து அதை எடுத்துட்டாங்கன்னு வந்தது. அவங்கள சேர்ந்தவங்க தான், அது பேரெல்லாம் சொல்ல முடியாது எனக்கு. அவங்க கிட்ட நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, ஒரு கோவில் போயிட்டு ஒரு சின்ன பரிகாரம் தான், அதை போய் பண்ணிட்டு வாங்க, ஒரு 11 days பண்ணுங்க. 11 days பண்ணவே வேணாம், அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அது கிடைச்சிடும் அப்படின்னு வந்தது. அப்போ நான் சொன்ன பிறகு அவங்க போய் ஒரு 2 நாள் தான் பண்ணாங்க, 3வது நாள் அந்த ஜுவல் கிடைச்சிச்சு அவங்களுக்கு. இப்போ நீங்க அவங்க கிட்ட அவங்களோட பேர் சொல்லியிருந்தா கூட அவங்க டைரக்டா போய் சண்டை வரும்ல, பிரச்சனை வரும், மனசு கஷ்டம் வரும். இப்போ எடுத்துட்டு போனவங்க எப்படி அந்த பரிகாரங்கள் மூலம் கொண்டு வந்து போட்டாங்க அவங்க வீட்லயே. அது மாதிரி நடந்திருக்கு. அந்த பூஜைகள் வந்து மாற்றி இருக்கு. ஆமா, அவங்க மனசு மாதிரி அவங்களே கொண்டாந்து தெரியாம எடுத்திருப்பாங்க. யாரும் அதை செய்யணும்னு செய்யல, அவங்களோட பிரச்சனை அதை பண்ணிட்டாங்க. ஆனா மறுபடியும் வந்து கிடைச்சிச்சு. அவங்களுக்கு வந்து சொன்னாங்க, 2 நாள் தான் பண்ணேன், எனக்கு கிடைச்சிச்சா, இனிமேலாவது பத்திரமா வச்சுக்கோ, அவ்வளவுதான், இனிமே சேஃபா இரு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 22 or 23 இயர் ஞாபகம் இல்லை, ஒரு கல்யாண வீடு, கல்யாணத்துக்காக அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மேக்கப்லாம் பண்ணிடும் போது ஜுவல் வந்து அப்போ கவனிக்கல, எங்கேயோ காணாம போயிடுச்சு அவங்களது. ஒரு கொஞ்சம் நகை காணாம போயிடுச்சு. கழட்டி வச்சாங்களா என்னன்னு தெரியல, காணாம போயிடுச்சு. ஒரு 2-3 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்றாங்க, இது மாதிரி நகை காணோம் மேடம் அப்படின்னாங்க. நான் கொஞ்சம் பார்த்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்ட்டு நான் பூஜையில பார்த்து சொன்னேன், உங்க நகை எங்கேயும் போல, வீட்டில தான் இருக்கு, தேடுங்க கிடைக்கும் அப்படின்னா. அவங்க என்ன பண்ணாங்க, தேடினாங்க, தேடி பார்த்துட்டு இல்லைங்க கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்றேன் இல்லைங்க வீட்டில தான் இருக்கு, நான் சொல்றத போய் செய்யுங்க கிடைச்சிடும் அப்படின்னு. அவங்க வந்து அதை பெருசா நம்பலன்னொடனே சரி நீங்க போய் இதை பண்ணுங்க கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பொறுமை இல்லை. கிடைக்கும், வீட்டுல தான் இருக்கு, தேடுங்க கிடைக்கும்னா நம்பலன்னா நான் என்ன பண்ண முடியும், அப்படி விட்டுட்டேன். அதை நம்பாம ஒரு சாமியார் கிட்ட போய்க்கிறாங்க. சாமியார் கிட்ட போனவொடனே அவன் என்ன சொல்லிட்டுக்கிறான், ஒருத்தர் திருடிட்டாங்கன்னு ஒருத்தர் மேல சொல்லி, அவங்க மேல சொல்லி, அவங்க பணம்லாம் வித்து செலவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இந்த லேடி போய் அவங்க கிட்ட சண்டை போட்டு பிரச்சனையாகி பிரிஞ்சிட்டாங்க. அவங்க ஒரு அம்மா பொண்ணே பிரிஞ்சிட்டாங்க. ஒரு அம்மா யோசிக்கணும்ல, பொண்ணு அந்த மாதிரி செய்ய மாட்டான்றது இவங்க நினைக்கிறோம். நான் சொல்றேன் இல்லைங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்க பொண்ணுலாம் எடுக்கலங்க நீங்க. இல்லைங்க, அந்த சாமியார் சொன்னாரு. ஏங்க சாமியாரை ஏங்க நம்புறீங்க, உங்க பொண்ணை நம்புங்க, அவங்க எடுக்கலங்க, வீட்டுல தாங்க இருக்குதுங்க, நீங்க நல்லா தேடுங்கன்னா நம்மள. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு போன் அடிக்கிறாங்க. அவங்க சிஸ்டரும் அவங்க தான் அந்த சாமியாரை பார்க்க போய்க்கிறாங்க. அவங்க சிஸ்டர் சொல்றாங்க,
அந்த மாதிரி அவன் அந்த ஆள் சொன்ன உடனே வந்து பெரிய ரகலை பண்ணிட்டாங்க வீட்டில். ம். எங்க நகையை எடுத்துன்னு போய் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அவங்கள இன்சல்ட் பண்ணி அவங்க பெரிய மன வருத்தமாகி அந்த பொண்ணு பேசாமலே ஆயிடுச்சு கடைசியில். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு எனக்கு நான் சரி நம்ம ஏன் அவாய்ட் பண்ண நான் அவாய்ட் பண்ணிட்டேன். 3 மாதம் கழிச்சு அவங்க கிட்ட இருந்து ஃபோன் பண்ணி, மேடம் நீங்கள் சொன்னது கரெக்டு தான், ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சிருக்கிறேன்றாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள ஓகே. அர்ஜென்ட்ல ஒரு ஞாபக டப்பால மறதி போட்டு இது எல்லார் வீட்லயுமே இயல்பா நடக்குது நடக்கும். தானே. வச்சிட்டு தேடிக்கிட்டே நான் இருப்பாங்க. சொல்றேன், எங்கேயும் போல உங்க வீட்டுல தான் இருக்கு, யாரையும் பழி சொல்லாதீங்க, உங்க வீட்டுல இருக்கு, கிடைக்கும். ஓகே. அது காணாம போயிடுச்சுன்னா நான் பார்த்துருந்தேன்னா சொல்லியிருப்பேன். காணாம போகல, வீட்டுல தான் இருக்கு, மறதியா எங்கேயோ வச்சிருக்கீங்கன்னா இவங்க அர்ஜென்ட்ல நம்பாம போய் எங்கேயோ பார்த்து குடும்பத்துல பெரிய பிரச்சனையாகி அந்த மாதிரி ஆயிட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்பாதவங்கள நம்ம போய் கம்பல் பண்ண முடியாது. நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா அதை கேட்காதவங்கள நம்ம கேளுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது அவங்க இஷ்டம். நம்ம போய் ஏன் அதுக்குள்ள போகணும்னு விட்டுருவேன். இத மாதிரியும் நிறைய ஒருத்தர் காணாம போனவங்க கூட திரும்பி வந்திருக்கிறாங்க. நீங்க ஒரு பொண்ணு, ஆமா, ஒரு 15 இயர்ஸ்ல ஒரு 10 வயசுல காணாம போன பொண்ணு ஒரு 15 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஓகே. அவங்க ஒரு வயசா அவங்க அந்த அம்மா ஒரு கஷ்டப்படுறவங்க வந்து அப்போ வந்தாங்க. இந்த மாதிரி என் பொண்ணு காணாம போயிடுச்சு, எனக்கு திரும்ப கிடைக்கணும், எங்க இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னோடனே நான் உங்களுக்கு அந்த விஷயத்த சொன்னேன், போய் பண்ணுங்க, போய் 11 நாள் நான் சொல்ற டைம்ல தான் பண்ணணும், நீங்க உங்க இஷ்டத்துக்குலாம் பண்ணக்கூடாது, அதுக்குன்னு ஒரு சாஸ்திரம் டைம் இருக்கு, அந்த டைம்ல போய் பண்ணும்போது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு. கரெக்டா 11 நாள் பண்ணாங்க. 1 மந்த் கழிச்சு அவங்க பொண்ணு இருக்கிற இடம் தெரிஞ்சு போய் கூட்டின்னு வந்துட்டாங்க. ஓகே. காணாம போனவங்க கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். 15 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு அவங்க பொண்ணு திரும்ப கிடைச்சது. நீங்க சொல்லி ஒரு பெண் வந்து உலக அழகி பட்டமும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இல்ல, அவங்க ஏற்கனவே உலக அழகி பட்டம் பெற்றவங்க என்ன சந்திக்க வந்தாங்க ஃப்ரெண்டு மூலியமா. எந்த நாட்டுல இருந்து? எப்படி அவங்க உங்களை தேடி? கனடால இருந்து வந்தாங்க. கனடால தேடி வந்தாங்க. 2022ல அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஓகே. அங்க உலக அழகியா ஜெயிச்சிருக்காங்க 2022ல. ஃப்ரெண்டு மூலியமா அவங்க வந்து என்னை பார்க்கணுன்ட்டு வாட்ஸ்அப் காலில் வந்தாங்க. வணக்கம், என் பேர் மதுரா, நான் கனடாலேருந்து பேசுகிறேன். சுந்தரி அம்மா 2023 வந்து என்னுடைய உற்ற நண்பி சென்னையிலேருந்து, அவள் மூலமாக எனக்கு அறிமுகமானவ. அதுக்கு பிறகு நான் அவர்கிட்ட என்னுடைய ஜாதகங்கள் எல்லாம் கொடுத்து பார்த்து அதற்குரிய பரிகாரங்கள் செய்ய சொல்லி நான் சென்னை வந்து சுந்தரி அம்மாவிடையே போய் மிகவும் பிரசித்தி பெற்ற, பாடல் பெற்ற, மிக தொன்மையான ஆலயங்களுடைய அதற்குரிய உரிய முறை பரிகாரங்கள் எல்லாம் செய்து நான் திருப்பி கனடாவுக்கு வந்தேன். நான் எப்போ சுந்தரி அம்மாவை மீட் பண்ணினோம் அண்டையிலேருந்து இன்று மட்டும் சுந்தரி அம்மா என்ற குரு, ஒரு மென்டர். நான் எப்போ என்ன விஷயம் செய்ய முதலுமே நான் அவருக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேன். அண்ட் அவள் சொல்கிறது எல்லாமே சரியாக இருக்கிறது. அவளோட கணிப்புகள் வந்து மிகவும் சரியாக என்னுடைய லைஃப்பில் நடந்து நான் பார்த்துருக்கிறேன். சுந்தரி அம்மாவுடைய பெருமைகளை மற்ற என்ன மாதிரி இருக்கிற வேறு ஆட்களும் உணர்ந்து கொள்றதுக்காண்டி அவள் வெளியில் கொண்டு வந்ததுக்கு ஃபன்வுட்ஸ் சேனல் சார்ந்த நபர்களுக்கு என்னுடைய மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுந்தரி அம்மா என்னுடைய வாழ்க்கையின் வழிகாட்டி. அப்போ அவங்களுக்கு சில விஷயம் சொன்னேன். அப்போ சில வரும்போது நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் இந்தியா வரவங்களை மீட் பண்ணணும்ன்ட்டு கேட்டிருந்தாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் அவங்கள மீட் பண்ணேன். வந்தாங்க இந்தியாவுக்கு 23ல வந்தாங்க. வந்து அவங்க சில விஷயம் கோவில் தான் அவங்களுக்கு கொடுத்தேன். கோவில் எழுதி கொடுத்தேன். அவங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தனால சில யந்திரங்களும் எழுதி கொடுத்தேன். அவங்களுக்கு எழுதி கொடுத்தேன். அதை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அதே மாதிரி சில கோவில்கள் எழுதி கொடுத்தேன். அவங்களோட கர்மா படி சில விஷயங்கள் அவங்களுக்கு. இல்ல பொதுவா ஃபாரினர்ஸ்க்கு இது மேலலாம் ஒரு பெரிய நம்பிக்கை. சிலோன் இந்தியன்ஸ். சோ நீங்க சொன்னதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. இங்க வந்து சென்னைக்கு வந்துட்டு நான் சொன்ன கோவில் எல்லாம் நான் வரலன்னா கூட விடல, என்னையும் கூட்டின்னு போனாங்க. உங்களையும் மீட் ஆமா, கம்பல்சரி அம்மா நீங்க கொஞ்சம் கூட வாங்க. நான் யாரோடய போக மாட்டேன். கம்பல் பண்ணி சரி அவ்வளவு தொலைவுல இருந்து வந்திருக்காங்க, நம்ம போகாம இருந்தா நல்லா இருக்காதுன்ட்டு. சோ வின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து உங்ககிட்ட என்ன பேசுவாங்க? இப்பயும் பேசுவாங்க. என்ன வின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க? இல்ல, அவங்க வின் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி வின் பண்ணிட்டாங்க. அவங்க சில பிரச்சனைனால என்கிட்ட கால் பண்ணி பேசினாங்க. ஓகே. அதுக்கு சில அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் நீங்க வந்து கொடுத்திருக்கீங்க. ஆமா. ஓகே. சோ இப்போ அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிட்டு நார்மலா இருக்காங்க. ஓகே. சோ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மக்கள் வந்து பலவிதமா இருப்பாங்க. ஒருத்தர் வந்து கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் கடவுள் இல்ல அப்படின்வாங்க. சோ ஒரு சிலர் நான் தான்
கடவுள் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. கடவுளோட பார்வையில, அதாவது கடவுள் அப்படின்னா உங்களோட பார்வையில நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க வந்து அதை எப்படி பாக்குறீங்க? நான் வந்து நமக்கும் மீறின ஒரு பெரிய சக்தி. அது அந்த சக்தி தான் நம்மள எல்லாரையும் இயக்குதுன்னு நான் நம்புறேன். இந்த ஒரு லைன் சொல்லுவாங்கல்ல, அவனின்றி அணு அளவும் அசையாது. ஆமா. அது கடவுள் உண்மைன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அது உண்மைதான். நமக்கும் மேல ஒரு சக்தி இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்றோம். வடிவங்கள் தான் வேற தவிர கடவுள்ன்றது ஒரு சக்தி தான். ஓகே. மதங்கள் வேற, மொழிகள் வேறையா இருக்கலாம். கடவுள்ன்றது அவங்கவுங்க மனசை பொறுத்து, அவங்க வணங்குறத பொறுத்து தான் இருக்குது. ஓகே. அதை நான் முழுமையா நம்புறதால எனக்கு சில விஷயங்கள் வர்றதால நான் மக்களுக்கு சொல்றேன். என்னால முடிஞ்ச நல்லதை தான் செய்வேன். கெட்டது 1% நான் செய்யவும் மாட்டேன், சேர்க்கவும் மாட்டேன். அந்த மாதிரி பர்சன் வராங்கன்னா அவாய்ட் பண்ணிடுவேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதையும் நீங்க வந்து பூஜை இல்ல ஒருத்தர் நல்லதுக்காக வந்திருக்காங்களா கெட்டதுக்காக எனக்கு தெரியும். இல்லங்க அந்த மாதிரி ஆள்லாம் நான் இல்ல, நீங்க வேற எங்கேயாவது போயிடுங்கன்னு சொல்லிடுவேன். டைரக்டாவே சொல்லிடுவேன், பார்க்க மாட்டேன். இந்த இல்லீகல் அஃபேர்ஸ் வச்சுட்டுலாம் யாராவது வந்திருக்காங்களா அந்த மாதிரி எல்லாம்? அந்த மாதிரியும் வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி பர்சன் வரும்போது சில நல்ல என்ன சொல்லி அனுப்புவீங்க? ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணி இப்படி பண்ணாதீங்க, சரி பண்ணுங்க, இதுல இருந்து வெளியே வாங்க அப்படின்ற ஒரு அட்வைஸ் கொடுப்பேன். சோ அந்த மாதிரி நீங்க சொல்லி நடந்து நீங்க சொல்லி எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, நம்ம அப்ரிஷியேட் பண்றது வேற, பட் நான் ஏதாவது உங்களுக்கு பண்ணணும்னு நினைச்சு ஒரு சிலர் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ரெகக்னைசேஷன் கிஃப்ட் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அது மாதிரி நான் வாங்க மாட்டேன். யாருக்கு வாங்க மாட்டேன். ஏன் அப்படி? இல்ல, வாங்க மாட்டேன். வாங்க மாட்டேன். ஒரு நல்லது செய்யறோம், ஓகே, அவ்வளவுதான். அதே மாதிரி போதும், அவ்வளவுதான். மத்தவங்க நல்லா இருந்தா போதும். நல்லா இருந்தா போதும். அத ஓகே, நல்லா இருக்காங்களா போதும். இது எப்படி நீங்க ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் சோஷியல் சர்வீஸ் தான் பண்ணுவேன். ஓகே. சில டைம் நான் எனக்கு யந்திரம் பூஜை எல்லாம் பண்றச்ச எனக்கான அதுக்கான விஷயங்களுக்கு நான் அதை வாங்க வேண்டி இருக்கும். எனக்கு என்ன சில பூஜை எல்லாம் பண்ணும்போது எனக்கு தேவை, எனக்கு அது வேணும். தர்ஷனம் வாங்கினாதான் நான் அதை கொடுக்க முடியும். ஓகே. அதுக்காக சில விஷயங்கள் வாங்குவேன். ஓகே. இப்போ நல்ல விஷயங்களுக்காக நீங்க பூஜை பண்ணும்போது அந்த பூஜை வந்து நார்மலா முடிஞ்சிரும். இதே நீங்க வேற ஏதாவது ஒரு பேய் பிசாசு சம்பந்தப்பட்டது, ஒரு தீய சக்தி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நீங்க பூஜை பண்றீங்கன்னா அதோட ரிஃப்ளெக்ட் உங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் ஏதாவது பாதிக்குமா, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இப்ப பொதுவா இந்த மாந்திரீகத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க பண்ணும்போது எங்களுக்கு வந்து தலையில இடிக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும், அடிக்கும், ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எனக்கு அதுக்கு முன்னாடியே வந்து சில விஷயங்களை நான் சொல்லிடுவேன். அந்த மந்திரங்கள் ஜெபிக்கும் அப்படி நடக்காம இருக்கவும் ஒரு மந்திரத்தை சொல்லிடுவீங்க. அதுக்கான விஷயத்தை பண்ணிடுவேன். பண்ணிட்டு தான் உட்காருவேன். ஓகே. சோ அதனால உங்களுக்கு அந்த தடைகள் எதுவும் வராது. ஓகே. வந்தாலும் அது அந்த 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 பிரார்த்தனையில எனக்கு அது வராது, கிட்ட வராது. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து எல்லாமே ப்ரிகாஷன்ஸா தான் வந்து பண்ணுவீங்க. ஓகே. அதே மாதிரி பொதுவா சொல்லுவாங்கல்ல, இந்த ஜோசியம் பாக்குறவங்க, ஜாதகம் பாக்குறவங்க, இவங்க என்கிட்ட வந்தாங்க, வரும்போது இப்படி இருந்தாங்க, அந்த மாதிரி நீங்களும் சொன்னீங்க. இப்போ வந்து பெரிய லெவல்ல இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பேர் அப்படி பெரிய பெரிய லெவல்ல இருக்கலாம், வந்து போயிருக்கலாம். சோ உங்ககிட்ட வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது போதும். நல்ல லைஃப், நல்ல குழந்தைங்க, நம்ம பண்ற புண்ணியங்கள் என் குழந்தைங்களுக்கு கிடைக்குது, போதும். இந்த ஆத்ம திருப்தி போதும். எனக்கு பேராசை கிடையாது. பேராசை இல்ல, வேண்டாம். எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, எனக்கு போதும் அது. ஓகே. எங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாரு, சம்பளம் வருது, இருக்கும், போதும். நார்மலா ஒரு லைஃபுக்கு என்ன வேணுமோ அதை எல்லாமே எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, அது போதும் எனக்கு. பொதுவா நம்ம மக்கள் வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஒவ்வொரு விதமான ஆட்களை போய் பார்ப்பாங்க, ஒவ்வொரு விதமான கோவில்களுக்கு போயிட்டு பூஜைகள் பரிகாரம்னு செய்வாங்க. பொதுவா தமிழ்நாட்டுலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு 3 கோவில்களுக்கு போனா எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 கோவில்னா நம்ம தமிழ்நாட்டுல எந்தெந்த கோவிலை நீங்க சொல்லுவீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கோயில் வந்து மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தின கோயில். நான் இது யாரும் சொல்லி இல்லை, எந்த சேனல்லையும் சொல்லலை. அதாவது ஒருத்தர் துர்மரணம் அடைகிறாங்க, சூசைட் பண்ணின்னு இறந்துடுறாங்க, அது மாதிரி இறக்குறவங்களுக்கான கோயில் வந்து பேரையூர்ல நாகநாதர் சந்நிதி. பேரையூர் ஊர், புதுக்கோட்டை பேரையூர் நாகநாதர் சந்நிதி. அங்க போனாங்கன்னா அந்த மாதிரி துர்மரணம் அடைகிறவங்களுக்கு அங்க சர்ப சாந்தி பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த ஆத்மா சாந்தி அடையிறதுன்றத பரிபூர்ணமா என்கிட்ட வரவங்களுக்கு பார்த்து சொல்லி நல்லது நடந்திருக்கு. அந்த வீட்டுல இருக்கவங்க போய் பண்ணணும். ஆமா, அந்த வீட்டு அந்த சம்பந்தப்பட்டவங்க என்னை பார்க்க வரும்போது நான் சில விஷயங்கள் அவங்களுக்கு இது அவங்களோட பார்க்கும்போது தெரியும். இப்போ ஒருத்தர் வராங்கன்னா அவங்க ஃபேமிலியில இறந்தவங்க எல்லாம் எனக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்லை, எனக்கு வரும். அவங்க
அந்த மாதிரி அப்போ நான் கேட்பேன், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இறந்தாங்களான்னா, ஆமாங்க இறந்துட்டாங்க இந்த ஏஜ். சரி ஓகே, உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு பார்ப்பேன். நான் இதை மட்டும் கேட்கறதில்ல, அவங்களோட டீட்டெயில் பார்க்கும்போது அவங்களோட ஜாதகத்தில் இருக்கும் அது. அதை பார்க்கும்போது கண்டுபிடிப்பேன். நான் ஒண்ணு மட்டும் பார்த்து சொல்ல மாட்டேன். அப்ப நீங்க பாப்பீங்க? ஆமா பாப்பேன். அஸ்ட்ராலஜி, நேம் கரெக்ஷன்ஸ், நியூமராலஜி எல்லாமே பாக்குறேன். அதே மாதிரி குலதெய்வம் தெரியாதவங்களுக்கும் குலதெய்வம் கண்டுபிடிச்சு. இதுக்கெல்லாம் வந்து படிப்புன்னு இருக்குமே, அந்த மாதிரி நீங்க படிச்சிருக்கீங்க? ஆமா, சிலது படிச்சிருக்கிறேன். அதே டைம்ல எனக்கு நிறைய குருமார்கள் இருக்காங்க. அவங்க மூலியமா சில விஷயங்கள் எனக்கு உணர்த்தி இருக்காங்க. படிச்சிருக்கேன், கத்துக்கிட்டேன். நிறைய தேடல்கள் ஆரம்பிச்சது எனக்கு. தேடல்கள் ஆரம்பிக்க எனக்கு உட்கார்ந்து பூஜை பண்ண ஆரம்பிச்ச உடனே ஒரு விஷயமா எனக்கு வர ஆரம்பிச்ச உடனே அதை கேதர் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ அது மூலியமா கிடைச்ச விஷயங்களை நம்ம நல்லது செய்வோம்ட்டு. இப்ப குலதெய்வமே தெரியாம ரொம்ப பேர் கஷ்டப்படுவாங்க. அவங்க என்கிட்ட வரும்போது அவங்களோட ஊர் முதல் கொண்டு சொல்லிடுவேன். இந்த இடத்துல உங்களோட பூர்வீகம், உங்களோட வகைரால இருக்கிறவங்க அந்த ஊர்ல தான் இருந்தாங்க, நீங்க போய் தேடி பாருங்கன்னா அதே மாதிரியே இருப்பாங்க அவங்க. உண்மையாவே பெரிய விஷயம் எங்களுக்கு. நீங்க இதை ஒரு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியம்? கண்டிப்பா முக்கியம் சொல்றாங்க. குலதெய்வம்ன்றது நம்ம குலத்துல, அந்த குலத்துல தோன்றல் தான் நம்ம குலதெய்வம்ன்றது. அதை கும்பிடும் போது சில பிரச்சனைகள் சரியாகும் அவங்களுக்கு, எல்லாவித தடைகளும் நீங்கும். ஆனா குலதெய்வம் கும்பலனா பயமுறுத்துறதெல்லாம் கிடையாது, தடை வரும் அவ்வளவுதான். குலதெய்வம் தண்டிக்கிறதுன்றதெல்லாம் நான் அதை நம்பல. நான் அதை நம்பவும் மாட்டேன். குலதெய்வம் எந்த தெய்வம், ஒரு அம்மா எப்படி வந்து ஒரு குழந்தைய தண்டிக்க மாட்டாங்களோ அதே மாதிரிதான் குலதெய்வமும். நம்ம மறந்துருக்கோம். இப்ப நான் மட்டும் இல்ல, அதே மாதிரி குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு நிறைய பேர் கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களும் இருக்காங்க. அவங்க சொல்லும் போது அங்க போய் பண்ணிட்டு வரும்போது அதுக்கான வழிமுறை கிடைக்குது அவங்களுக்கு. அதையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, அதையும் வந்து நீங்க பூஜை மூலமா கண்டுபிடிச்சு. இப்ப வந்து உட்கார்றாங்கன்னா அவங்க குலதெய்வம் என்கிட்ட வந்துரும். இப்ப நீங்க இப்ப உட்கார்றாங்கன்னா அவங்களோட குலதெய்வம் கும்பிடுறீங்களா அப்படின்னு கேட்பேன். இல்லைங்க எனக்கு சொல்லலை அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணிட்டு சொல்லுவேன், இந்த இடத்துல உங்களோட சாமி இதுதான் அப்படின்றத சொல்லிடுவேன். இதுதான் வழிமுறைன்றதும் சொல்லி கொடுத்துருவேன் அவங்களுக்கு. இன்னொரு கோயில் பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா இந்த நாகசாந்தி பண்றாங்கன்னு வச்சுங்க. இந்த நாகநாதருக்கு நாகப்பிரதிஷ்டை பேரையூர் போயிட்டு வந்தாங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறகுது, திருமணம் தடைகள் நீங்குது, மூதாதையர் வழியில அந்த சாபங்கள் நிவர்த்தி ஆகுது. ஆமா, எல்லாமே இருக்குது. 21 வகை சாப நிவர்த்தி ஆகுது அந்த இடத்துல. ஆமா, அது வந்து கண்கூடா அதை வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அந்த கோயில் பாத்தீங்கன்னா வந்து சுனை நீர் தான். அதுல வந்து சப்த கன்னியர்கள் வந்து அந்த இடத்துல குளிச்சுட்டு சிவனை பூஜிக்கிறதா ஐதீகம். சுனை நீர்னா மழையும் சுனையில இருந்து வர தண்ணியும். இன்னைக்கு வரைக்கும் அந்த குளம் வந்து வத்தாத குளமா இருக்கு. அது இன்னைக்கு நேத்திக்கு கோவில் இல்லை, யுகம் கண்ட கோவில் அதெல்லாம். அந்த மாதிரி இடங்களுக்கு நம்மள மாதிரி மக்கள் போய் செய்யும் போது, பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கான வழி கிடைக்குது. இது வந்து என்னை சந்திக்கிறவங்களுக்கு நான் சொல்லும் போது அது நடந்திருக்கு. நடந்து நல்லா இருக்காங்க. அங்க போயிட்டு வரவங்க அதுக்கான வழி கிடைக்குது அவங்களுக்கு. சோ முதல் கோயில் பத்தி சொல்லிட்டீங்க. இன்னும் 2 கோவில் அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு, ஒரு கோவில்னா இன்னும் என்ன சொல்வீங்க? இன்னொரு கோயில் பாத்தீங்கன்னா, தசரதருக்கு வந்து குழந்தை இல்லாம இருந்தப்ப புத்திரகாமேஷ்டி யோகம் பண்ணி தான் ராமர் பிறக்கிறாரு. அது பாத்தீங்கன்னா, அது வந்து அங்க வந்து சனி பகவான் வந்து குடும்ப சகிதமா இருக்கிறாரு. திருநறையூர், அது எந்த பக்கம் இருக்கு? அது கும்பகோணம் கிட்ட இருக்கு. சனி நல்லாறு சொல்றீங்களா? திருநள்ளாறு கிடையாது, இது வேற. இங்க பாத்தீங்கன்னா குடும்ப சகிதமா இருக்கிறாரு சனி பகவான் வந்து சாயாதேவி, மந்தாதேவி, குளிகன், மாந்தியோட குடும்பமா இருக்காரு. அப்ப குடும்பத்தை விட்டு சில டைவர்ஸ் ஆயிடுது, பிரச்சனை இருக்குதுன்றவங்க அங்க போய் பிரார்த்தனை பண்ணும்போது சேர்ந்துடுறாங்க. அதுவும் நடந்திருக்கு. அதே டைம்ல குழந்தை இல்ல, ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாதவங்க அங்க போய் பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குது. இது வந்து அந்த காலத்துல, இது நான் சொல்லல, மூதாதையர் வழியில சொன்னத எனக்கு தெரிஞ்சது. குழந்தை பாக்கியம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது நிறைய கோவில் அந்த மாதிரி இருக்கு. ஆனா இது பர்டிகுலரா ராமர் வந்து அவங்க தசரதர் வணங்கின இடம். தசரதர் அங்க குழந்தை இல்லாதப்ப தசரதர் வணங்கின பிறகுதான் ராமர் பிறக்கிறார். அதுக்கு முன்னாடி உள்ள கோயில் அது. அதெல்லாம் யுகங்கள் கண்ட கோயில். அந்த மாதிரி கோயிலுக்கு நம்ம போகும்போது அவங்களுக்கான வழி கிடைக்குது. இன்னொரு கோவில் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையிலேயே இருக்குது,
சென்னையிலேயே மயிலையில் இருக்கிற முண்டக்கன்னியம்மன். ம் அங்கே போனீங்கன்னா உங்களோட கோரிக்கைகளை ம் பின்னாடி பக்கம் போய் சொன்னீங்கன்னா உடனடி நடக்கும். பின்னாடி பக்கம்னா எப்படி? ஓலையை தான், அந்த ஓலையை வச்சு தான் அந்த அம்மாவை கோவில் இருக்கும். ஓகே உங்களோட பிரச்சனை என்னவோ அதை பின்னாடி போய் நின்று பிரார்த்தனை வைக்கும்போது ம் அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்திலேயே அவங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஓகே அதே டைம்ல கொஞ்சம் வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது சரியாகிறதுக்கான வழியும் கிடைக்குது. ம் மயிலை முண்டக்கண்ணி ஓகே அவங்க அதே மாதிரி கோலவிழியம்மன் ம் ம் அங்க போய் பிரார்த்தனை வைக்கும்போது உடனடி நடக்குது. ஓகே. நீங்க இந்த மாதிரி ஏதாவது வழிபாட்டு தலங்களுக்கு நான் வருஷம் கம்பல்சரி நான் போயிடுவேன் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு நீங்க வந்து போவீங்க? நான் மெயினா பேரையூர் போயிடுவேன். பேரையூர். எனக்கு அந்த டைம் first கிடைக்கும் சொன்னீங்க. போது பேரையூர் போயிடுவேன். ம் இதுக்கு இன்னொரு கோயில் பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திரர் வணங்கின இடம். ம் கிட்டத்தட்ட எனக்கு கனவுல சொல்லி 2010 அதனுடைய நோட்ஸ் எழுதி வச்சேன் அந்த கோயிலை பத்தி டீட்டெயில். இப்போ எல்லாரும் சொல்லி அது விளம்பரம் வந்துருச்சு, நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ம் அப்போ 2010 அந்த கோயிலோட மைண்டுக்கு எனக்கு அதை நோட்ஸ் எழுதி வச்சேன் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு. ம் அதுக்கு என்ன பண்ணணுன்ற விஷயம் எனக்கு வந்தது. அந்த டீட்டெயில் எழுதி வச்சுட்டு என்னால் 2010 எழுதினேன். ஆனால் என்னால் போக முடியல. ம் அதான் நம்ம கர்மா முடிஞ்சாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஓகே. அது விஜயாபதி. ம் ம் அதுக்கப்புறம் எனக்கு எழுதி வச்சுட்டு என்னால் போக முடியல. அப்போ பிரார்த்தனை மட்டும் பண்ண விஸ்வாமித்திரர்கிட்ட, நான் எப்படியாவது உங்களை தரிசனம் பண்ணணும், உங்களை பார்க்கணும், எனக்கு அது அனுமதி கொடுங்க. அனுமதி கொடுத்தாதான் போக முடியும். அவ்வளோ சீக்கிரம்லாம் போயிட முடியாது அவர்கிட்ட. ம் அவர் மனசு இறங்கி நமக்கு அனுமதி கொடுத்தோம்னா நம்ம மனுஷனோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய சிவன் அங்கே இருக்கார். ஓகே. பிரம்மன் எழுதின தலையெழுத்தை மாற்றக்கூடிய சிவன் எங்கே இருக்காருன்னா விஜயாபதியில தான் இருக்கார். விஜயாபதி அது அது வள்ளியூர்லேருந்து போனீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். ஓகே. அங்க போய் சைடு சொல்லுவாங்களே வள்ளியூர். ஆமா, வள்ளியூர்ல இருந்து விஜயாபதின்ற ஊர் தான் கடற்கரை ஒட்டிய கோவில். ஆமா. அங்க போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது நிவர்த்தி அது. ஆனா எனக்கு அவ்வளவு சீக்கிரம் அனுமதி கிடைக்கல. எனக்கு நான் பூஜை எல்லாம் பண்ண அது உண்மையா நீங்க சொல்றது? இப்ப நம்ம ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னா அந்த தெய்வத்தோட அழைப்பு அருள் இருந்தாதான் நம்ம நான் 2010 எனக்கு என்ன பண்ணணும்ன்ற விஷயங்கள் எழுதி வச்சேன். அங்க ஒரு பூஜை ஒண்ணு இருக்கு, நவகலச அபிஷேகம்னு சொல்லுவாங்க. அது பண்ணோம்னா நமக்கு அந்த தலையெழுத்து மாறும்ன்றது விஸ்வாமித்திரர் சொன்னது. ஓகே. அந்த அதுக்கான பூஜை வழிமுறை ரொம்ப சிறப்பா பண்றாங்க. விஸ்வாமித்திரர் அப்படிங்கிறவர் முனிவர் தானே? ஆமா. சோ நீங்க அவர் வணங்கின ஸ்தலம், அவரோட சிவன் பிரதிஷ்டை பண்ணி அங்க வணங்கின ஸ்தலம். விஸ்வாமித்திரரும் இருக்காரு, சிவனும் இருக்காரு. அங்க போய் நமக்கு பண்ணும்போது அங்க ஸ்ரீசக்கரம் இருக்குது. அங்க பூஜை எல்லாம் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்ம கலந்துக்கணும்னா ஒரு சில விஷயங்கள் தடைகள் விலகுது. அங்க பாத்தீங்கன்னா 64 வகை சாப நிவர்த்தி ஆகும். மனுஷங்களுக்கு நிறைய. அந்த வள்ளி குகைன்னு சொல்லுவாங்க, அது வேற. வள்ளியூர்ன்றது வேற. விஜயாபதி இது கடற்கரையை ஒட்டி ஒரு 500 மீட்டர்ல இருக்கும் கோவில். அந்த பூஜையை முடிச்சுட்டு கடல்ல குளிச்சுட்டு அதுக்கு சில பரிகாரங்கள் இருக்குது. அது கொஞ்சம் விரிவாக பேச வேண்டியிருக்கும், அது இப்ப பேச முடியாது. அதை பண்ணும்போது அவங்களோட கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகுறத கண்கூடா உணர்றாங்க. அந்த கிட்டத்தட்ட நான் 2010 எழுதி வச்சு 22 தான் நானே போனேன். கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு. ஆமா, எனக்கே என்னோட சிஸ்டர் பொண்ணோட சேர்ந்து நாங்க போயிட்டு வழிமுறையா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு வந்திருக்கோம். ஹோமம் பண்ணி அப்ப அபிஷேகம் பண்ணி எல்லாமே சிறப்பா பண்ணணும்ட்டு இங்க இருந்து எல்லாமே வஸ்திரங்கள் எல்லாம் வாங்கி போய் வச்சு எல்லாமே திருப்தியா பண்ணிட்டு, ஏன்னா அது 12 மணிக்கு மேலதான் ஆரம்பிப்பாங்க, முடியறதுக்கே 5 மணி ஆயிடும். அதுக்கான பூஜை ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு. அதை ஃபுல்லா பண்ணிட்டு கடல்ல குளிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அது மட்டும் பத்தாது, அங்க வரம் கொடுக்கறதுக்கு காளி இருக்காங்க, அவங்கள கும்பிடணும். விஸ்வாமித்திரர் சிவனை வணங்கினாலும் முடிச்சாலும் வரம் கொடுக்கற காளி அங்க இருக்காங்க, தில்லை காளின்னு. அவங்கள போய் தரிசனம் பண்ணணும். அது இது வரைக்கும் யாரும் சொல்லல. என்னை தேடி வரவங்க ஒரு வேளை வரும்போது அவங்களுக்கு கர்மா முடியிற பட்சத்துல அதுக்கான வழிய அப்பதான் சொல்ல முடியும், என்னால பொது வெளியில சொல்ல முடியாது. அந்த கர்மா முடியுதா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கப்புறம் மாறிடும் அவங்களோட லைஃப் ஸ்டைல், கண்டிப்பா மாறும். அது உங்களுக்கு தெரியும். சொல்லுவாங்க, இங்க போயிட்டு வந்தேன், இது நடந்திருக்கு, இப்ப நான் நல்லா இருக்கேன், என் பையன் நல்லா படிச்சு ஒரு வேலையில இருக்கான், நல்லா இருக்காங்க, எங்க குடும்பத்துல நல்லா இருக்கும், வீடு கட்டியிருக்கோம், பிசினஸ் நல்லா இருக்கு அப்படின்னு என்னை சந்திக்க வரும்போது சொல்லும்போது, பரவாயில்ல, கடவுளால ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க, நமக்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம இவ்வளவு விஷயங்கள் நமக்கு கடவுளோட அனுக்கிரகத்தால நம்ம மக்களுக்கு சொல்லும் போது ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது.
ஓகே. நாட்டுல நெறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு சராசரி மனிதர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத என்னால யூகிச்சு சொல்ல முடியும் அப்படின்னு ஆமா நீங்க நெறைய விஷயம் ஆமா சொல்லியிருக்கீங்க, செஞ்சிருக்கீங்க. ஆமா நம்ம நாட்டுல வருஷத்துக்கு வருஷம் பெரிய பெரிய தலைவர்கள் இறக்குறாங்க. இயற்கை பேரிடர்கள் இந்த மாரிலாம் வருது. ஆமா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கோவிட் ஆமா யாருமே எதிர்பார்க்காத ஆமா ஒரு விஷயம் ஆமா நடந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்பயாவது உங்களுக்கு திடீர்னு மைண்டுக்கு வந்து, ஐயோ! தமிழ்நாட்டுல இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு யார்கிட்டயாவது சொல்லி, அதெல்லாம் ஒண்ணும் வராது. யாராவது உங்கள வந்து, "ச்சீ போ உனக்கு வேற வேலை இல்ல." அந்த மாரிலாம் சொல்லி அத இக்னோர் பண்ணியிருக்காங்களா? அது அப்போ அதுக்கப்புறம் அது நடக்கும்போது, மேபி ஆமா அன்னைக்கு அவங்க சொன்னாங்கல்ல, அப்படி ஆமா ஏதாவது நடந்திருக்கா? நடந்திருக்கு. ம். லாஸ்ட் டைம் அந்த இது ஒண்ணு கேரளால நடந்தது பாருங்க, வயநாடு. வயநாடு. ஆமா. அப்போ வந்து எங்க அக்கா பொண்ணு அங்க இருக்கிறா. ம். அப்ப சொன்னேன், கொஞ்சம் பார்த்து இரு, வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்க போற மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னேன். அங்க வயநாட்டுல இருக்காங்க. வயநாட்டுல அப்ப ஓகே. அப்ப ம். வயநாட்டுல இல்ல, அவங்க ம். கேரளால இருக்காங்க. கேரளால. ஓகே. அப்ப நான் சொல்றேன், கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இரு, ம். ஏதோ ஒரு விஷயம் கேரளால நடக்கிற மாதிரி வருது, கொஞ்சம் ம். கேர்ஃபுல்லா இருந்துக்கோன்னு சொன்னேன். அங்க டிவில நியூஸை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பதறி போய் அவளுக்கு ஃபோன் ஃபோன் எவ்வளவு நாளுக்கு எடுக்கவே இல்லை. முன்னாடி உங்களுக்கு அது தெரிஞ்சது? அது ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு வரப்போகுதுன்னு? 1 வீக் இருக்கும். 1 வீக் 1 முன்னாடியே. வீக் முன்னாடி. அப்போ ம். எனக்கு பதறிட்டேன். ரொம்ப வேதனையாயி ஃபோன் அடிக்கிறேன், எடுக்கவே இல்ல. ம். என்னாச்சோ, ஒரு மாரி பதட்டம் ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் அப்போ ஃபோன்லாம் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவளே கால் பண்ணி, ம். "எங்க இருக்க? சேஃபா இருக்கியா?" "இல்லக்கா, நாங்க இருக்கிறது ம். வேற இடம். நான் பத்திரமா இருக்கிறேன்." ம். அப்பதான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாச்சு. ஓகே. ஓகே, பரவால்ல. நம்ம ம். வேற இடத்துல இருந்தா, இவ வேற இடத்துல இருக்கா. சேஃபா அவளுக்கு ஒண்ணும் இருக்காங்க. ஆகல. சேஃப் ஆயிட்டா. ஓகே. ஓகே. அது நடந்தது. இதே மாதிரி நீங்க வந்து கணிச்சு வேற ஏதாவது இருக்கா? சொல்ல வரீங்களா? இன்னொரு சொல்லுங்க. விஷயம், ம். இப்போ ஒரு சில கோவில்களுக்கு வேலை நடந்துட்டே இருக்கும். சில காரணங்களால தடைப்பட்டு நின்னுடும். ஓகே. அந்த மாதிரி ஒரு 2010ல டி நகர்ல ஒரு கோவில் வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சு அப்படியே நின்னுட்டாங்க. அது ஒரு பெரிய கோயில். பேரெல்லாம் இப்ப சொல்ல முடியாது நானு. ம். ம். அப்போ அந்த கோயில் சம்பந்தப்பட்டவங்க வந்தாங்க. ம். அப்போ நான் வந்து அவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி, ஒரு உங்கள கோவிலுக்கு தேடி போயிட்டு, வந்தாங்க. அந்த ஆமா, என்ன கோவில் தேடி கோவில் தடைப்பட்டதுனால உங்கள தேடி சம்பந்தப்பட்டவங்க, ஆமா, வந்தாங்க. கோவில் ஓகே. சம்பந்தப்பட்டவங்க, அதை பார்த்துக்கிறவங்க வந்தாங்க. ம். வந்தப்போ நான் பார்த்து சொன்னேன், ம். இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போங்க, அந்த கோவிலோட மண்ணை எடுத்துன்னு போய் வச்சு, அது பார்த்தீங்கன்னா அந்த கோயிலும் சொல்லிடுறேன், எல்லாரும் பயன்பெறட்டும். ம். அது பார்த்தீங்கன்னா மலை மண்டல பெருமாள், ம். கல்பாக்கத்துக்கிட்ட இருக்குது. ஓகே. 2010ல நான் உங்களுக்கு சொன்னேன், இப்ப சொல்லல. ம். ம். 2010ல சொல்லி ம். அவங்க கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்து, அவங்க ஒரு 5 எலுமிச்சம்பழம், வெத்தலை பாக்கு, பூப்பழம், துளசி, பெருமாள் வந்து க்ஷண நேரத்துல காட்சி கொடுக்குற மாதிரி இருக்கிறார். மலை மண்டல பெருமாள், ஓகே. மலையை குடைஞ்ச கோவில். ம். பார்த்தீங்கன்னா பீடம் கிடையாது பெருமாளுக்கு. ம். ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா பெருமாள் நின்ற கோலத்துல இருக்காரு. ம். மலையை குடைஞ்ச கோயில், அதெல்லாம் யுகம் கண்ட கோயில். அந்த கோயிலும், ஓகே. அந்த கோயிலுக்கும் மக்கள் போகும்போது, அந்த கோயில் சம்மந்தப்பட்டவங்க வந்தபோது போயிட்டு வாங்கினோடனே அந்த மண்ணை எடுத்துன்னு போய் வச்சு எலுமிச்சம்பழமும் சேர்த்து கூட வச்சு பூஜை பண்ணி கொடுத்தோன்னே, மறுபடியும் அந்த கோவிலுக்கான அந்த எலுமிச்சம்பழத்தை சுற்றி போட்டு அந்த மண்ணை மறுபடியும் கொண்டு வந்து அந்த இடத்துலயே போட்டுடணும். ம். ம். போடும்போது அந்த கோயில் வேலை திருப்பணி நல்லபடியாக நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நல்லபடியாக முடிஞ்சு, ம். இப்போ எல்லாரும் வணங்குற மாதிரி ஒரு நடந்துட்டு இருக்கு. நித்தியபடி பூஜை நடந்துட்டு இருக்கு அந்த ஓகே. கோவில்ல. டி நகர்ல இருக்க கோயில் அது. ஓகே. இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 5 மந்த் முன்னாடி, ஒரு 6 மந்த் முன்னாடி இருக்கும். ம். அது வந்து பாத்தீங்கன்னா பொன்னேரியில வந்து மரகதவல்லி சமேத மாணிக்கேஸ்வரர், ம். அந்த கோயிலுக்கு கொஞ்ச நாள் கோயில் கட்டி அப்படியே நின்றுடுச்சு. திருப்பணி வேலையெல்லாம் செய்யறதுக்கு எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுவும் பழங்கால கோவில், மிகவும் சிறப்பான கோவில். ம். சிவன் வந்து கொஞ்சம் சிதிலமடைஞ்ச மாதிரி கோவில் இருக்கிறதுனால கொஞ்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆனால் திருப்பணி வேலை ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொன்னார். அப்போ ஒரு டைம் வந்து ஒரு அமாவாசை டைமில் எனக்கு அந்த கோயிலுக்கு போகணுன்ட்டு ம். தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலியமாக போனோம். போய் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது. இந்த கோயில் இப்படி இருக்கே, இந்த கோயிலுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது, அந்த பெரியவர் ஒருத்தர் பார்த்து பேசும்போது ம். அவர்கிட்ட சொன்னேன், ஐயாக்கா வருத்தப்படாதீங்க, இந்த கோயில் திருப்பணி நடக்கிறதுக்கு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்து பூஜை பண்ணேன். பூஜை பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் வந்து நான் சொல்கிற கோயிலுக்கு நீங்கள் இந்த கோவிலோட பூஜை சொல்றீங்கல்ல, ஆமா. ஃபர்ஸ்ட் பூஜையில என்ன மாதிரி ஒரு பூஜை பண்ணுவீங்க? இந்த நமக்கு சினிமால காட்டுற இல்ல மாதிரி இல்ல சக்கரம் போட்டு அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் இல்ல. உட்காந்து பிரார்த்தனை பண்ணுவேன், உட்கார்ந்து கோரிக்கை prayer வைப்பேன். ஆமா, பண்றது ப்ரேயர் நார்மலா. பண்ணுவேன், விளக்கேற்றுவேன், விளக்கேற்றி மந்திரங்களால் அர்ச்சனை பண்ணுவேன். ம். மந்திரங்கள்லாம் நீங்க ஆமா, படிச்சிருக்கீங்களா? நான் வந்து சமஸ்கிருதம் படிக்கல, ஆனா எனக்கு வரும். நான் இப்போ படிக்கிறேன். இப்போ படிச்சிட்டு இப்போ இருக்கீங்க? இல்ல நான் சமஸ்கிருதம்லாம் எனக்கு தெரியாது. ம்.
நீங்க எழுதுவீங்கன்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படி பாசிபிள்? ஏன்னா இப்போ ஹிந்தி படிக்கிறோம், பட் அது எழுத வராது அவ்வளவு சீக்கிரம். தமிழ் எழுத நீங்க எப்படி அது எனக்கு வந்து அதுதான் கடவுளோட கிஃப்ட். கோயில் அந்த பெரியவர்கிட்ட சொன்னேன், நீங்க வருத்தப்படாதீங்க ஐயா, நீங்க இந்த கோயிலோட மண்ணை எடுத்துன்னு போயிட்டு அந்த பெருமாள் கோயில கல்பாக்கம் போய் பெருமாள் கோயில போயிட்டு பூஜை பண்ணிட்டு வாங்க, உங்க வேலை நடக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி அவர் போய் பண்ணிட்டு வந்து ஒரு 10-15 நாள்லயே வந்து ஒருத்தர் வந்து நான் பண்ணி தரேன்னு இப்ப வேலை நடந்துட்டு இருக்கு. ஓகே. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு திருப்பணி நடக்கிறதுக்கு அவங்க உங்ககிட்ட வந்து பாசிட்டிவா திரும்ப சொல்லிருக்காங்க. சொன்னார் அந்த பெரியவர் ஃபோன் பண்ணி, அம்மா நீங்க சொன்ன மாதிரி போயிட்டு வந்துட்டேம்மா. அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தது அந்த ஊர்ல, வேலை கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் யாரும் டொனேஷன்லாம் கொடுக்கறது இல்லை, பண்றது இல்லை. அவரே ஏதோ அவரால் முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த கோவில்ல. நம்மள மாதிரி யாராவது தெரிஞ்சு இவங்க போய் வாங்கி போய் கொடுக்கறது தான் அந்த கோவில்ல. அப்புறம் ஒருத்தர் வந்து இப்போ கொடுத்து இப்போ வேலை நடந்துட்டு இருக்குது, திருப்பணி வேலை நடந்துட்டு இருக்குது. அந்த பெரியவர் ஃபோன் பண்ணி சொன்னார், அம்மா நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி போயிட்டு வந்தா இப்போ வேலை ஒருத்தர் வந்து நான் பண்ணித்தரேன்ட்டு இப்போ திருப்பணி வேலை நடந்துட்டு இருக்குது மன்னார். அது ஒரு பெரிய ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி. ஓகே. ஸோ இந்த பூஜை இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து பேசியிருந்தோம். உட்காந்து கண்ணை மூடி நான் வந்து பூஜை பண்ணுவேன், ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி மந்திரங்கள் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மந்திரங்கள்லாம் எப்படி நீங்க வந்து உச்சரிக்கிறீங்க? அதுக்கு சான்ஸ்கிரிட் ஏதாவது படிச்சீங்களா? இல்லை, நான் படிக்கல. சில பார்த்தீங்கன்னா அம்பாளோட அனுகிரகத்தால வராகி பிரத்யங்கரா மகா பிரத்யங்கரா மந்திரங்கள் படிப்பேன். காளியோடது சகசிராமம் 1008 படிப்பேன். ஓகே. அது வந்து எனக்கு முக்கியமா எனக்கு சில விஷயங்கள் எனக்கு இது மாதிரி சித்தரை பற்றி தெரியணும்னா உட்கார்ந்துருவேன். கிட்டத்தட்ட எனக்கு 1 hour 2 hour. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான மந்திரங்கள் சொல்லி நீங்க வந்து அந்த விஷயத்தை எடுப்பீங்க. அதுக்கான பூஜை பண்ணுவேன். பூஜை பண்ணும்போது ஒரு சிலர் என்ன சந்திக்க வருவாங்க. இப்ப இந்து மக்கள் மட்டும் இல்ல, முஸ்லீம்கள், கிறிஸ்டின் அந்த மாதிரி அவங்களும் வருவாங்க. அப்ப அவங்க முறைப்படி வந்து நான் அரபிக்லாம் படிக்கல. ஆனா அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கான விஷயங்களுக்கு தடையை விளக்கிறதுக்கு அரபிக்லயும் எழுதி கொடுத்துருக்கேன். அது கிட்டத்தட்ட 2012 ஒருத்தருக்கு எழுதி கொடுத்தேன். அது எப்படி நீங்க ஆட்டோமேட்டிக்கா எப்படி ஆரம்பிச்சீங்க? அதோட ஆரம்பம் எங்க? எனக்கு வந்து அது பிரார்த்தனை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு தெரிஞ்சவங்க மூலியமா வந்தாங்க. உட்கார்ந்து பார்க்கும்போது அவங்களுக்கு சில விஷயங்கள் அந்த லேண்ட்ல இருந்தது. அவரும் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவர், பெரிய பில்டர் தான், இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்காங்க. அவங்க வரும்போது அப்போ கொஞ்சம் சாதாரணமாக தான் இருந்தாங்க. அப்போ கஷ்டப்படுறாங்க, நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கான அந்த அங்கே இருந்த விஷயத்துக்கான விளக்கத்துக்கு அதை வெளியேற்றத்துக்கான வழி வந்து எனக்கு அந்த மந்திரங்கள் வந்தது. நான் என்னடா இது இப்படி வருது, நம்ம இதெல்லாம் படிக்கவே இல்லையே, நமக்கு ஏன் வருது அப்படின்னு யோசிச்சப்போ அப்போ உட்காந்து எழுத ஆரம்பிச்சேன். தானாவே வந்து ஆமா, உட்காந்து அந்த மெடிடேஷன்ல உட்காரும்போது யந்திரம் வச்சு எழுதினேன். எழுதி அவங்களுக்கு கொடுத்து அவங்க வச்சு பூஜை பண்ணி. அதாவது இப்போ அவங்களுக்கு வந்து நீங்க சொல்றது தமிழ்ல சொல்வீங்களா, இல்லாட்டி அவங்களுக்கு தமிழ் புரியாது, எழுதி காட்டினா அவங்க தமிழ்ல தான் பேசினாங்க. அவங்க தமிழ்ல தான் பேசினாங்க. அதுக்கான வழி மட்டும் அரபிக்ல எழுதி கொடுத்தேன். ஓகே. அரபிக் மந்திரத்துல எழுதி அந்த யந்திரங்களை எழுதி கொடுத்துட்டு இதை வச்சு பூஜை பண்ணுங்க, அந்த இடம் உங்களுக்கு சரியாகி நீங்க அந்த ஃபினிஷ் பண்ணி நல்லபடியா இருப்பீங்கன்னா நல்லபடியா இன்னைக்கு ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு நல்லா இருக்கும். உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? சான்ஸ்கிரிட் எழுதணும், அரபிக் எழுதணும், எழுதிருவீங்க? எழுதுவேன். ஒரு சிலர் வந்தாங்கன்னா எனக்கு உத்தரவு வந்தாதான் எழுதுவேன். எல்லா நேரத்துலயும் அது கிடையாது. இல்ல அது எனக்கு வருதுன்னா அவங்களுக்கான இது கொடுத்தா இவங்க நல்லா ஆவாங்கன்னு வரும், அப்போ உட்காந்து எழுதுவேன். ஓகே. ஓகே. ஆனா அதனுடைய டிரான்ஸ்லேஷன் மட்டும் எனக்கு வரும்போது நான் நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா மறந்துடும் இல்லைங்களா, நாம இப்ப அந்த டைம்ல தான் எனக்கு ஞாபகம் இருக்கும், அப்புறமா என்னால அதை கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதனால சில குறிப்புகள் வரும்போது நோட்ஸ் எழுதி வச்சுப்பேன். ஆனா நம்ம சமஸ்கிருதம் படிக்கல, அரபிக் படிக்கல. ஆனா எனக்கு அம்பாளோட அனுகிரகத்தால நான் எழுதி கொடுத்து நல்லா இருக்காங்க. தானாவே அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சக்தியா கிடைச்சிருக்கு. அம்பாளோட அனுகிரகத்தால எழுதி தரேன், நல்லா இருக்காங்க. ஓகே. ஸோ மக்கள் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா தான் யாரையாவது வந்து போய் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இப்போ உங்ககிட்ட வராங்க ஒருத்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு வயசு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது நோய்வாய்ப்படுதலா நீங்க வந்து பார்ப்பீங்களா, இல்லாட்டி பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத உங்களால எப்படி அது வந்து சொல்ல முடியும்? அது உடம்பு சரியில்லைன்னாலும் வந்துடும் எனக்கு, அதுல பாதிக்கப்பட்டிருந்தாலும் எனக்கு வந்துடும். அப்ப நான் இந்த அரபிக் யந்திரத்தை எழுதி தருவேன். அப்படி ஒரு வேலை எழுதி தருவீங்க. இப்ப தமிழ் எழுதி தருவேன். ஹிந்துக்கள் அவங்களுக்கு அரபிக் ஆனா புரியாது. அவங்களுக்கு புரியலன்னா பரவாயில்ல, பூஜை பண்ணா போதும். அவங்க அதை வச்சு நம்ம வெறும் பெருசா ஒண்ணும் பூஜை இல்ல, ஊதுபத்தி காட்டும் போது காட்டினா போதும், அவ்வளவுதான். ஓகே. ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணணும், எனக்கு இதுல இருந்து எனக்கு சரி பண்ணுங்கன்னு பிரார்த்தனை பண்ணா போதும். ஓகே. அவங்க நல்லா ஆயிடுவாங்க.
பரிகாரம் வந்து நீங்க சொல்லுவீங்க, ஆனா நீங்க செய்ய மாட்டீங்க. நான் செய்ய மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன். பில்லி சூனியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்கிறது, செய்வினை அதெல்லாம் நான் எடுக்கிறது எதையுமே செய்ய மாட்டீங்க. கோவிலுக்கு பரிகாரம் சொல்லி அனுப்புவேன். வெளியில அனுப்புவீங்க. கோவிலுக்கு தான் அனுப்புவேன். கோவிலுக்கு போங்க, சாமியை கும்பிடுங்க, கண்டிப்பா சரியாகும். ஓகே. இந்த ஏவல் எடுக்கிறது பண்றது அதெல்லாம் எதையுமே செய்ய மாட்டேன் நான். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருக்குமே எதுவுமே இல்ல, பட் நான் நல்லா இருக்கேன், ஆனா எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். திடீர்னு அவங்க வாயில வரும், எனக்கு யாரோ ஏதாவது செஞ்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. பட் சயின்டிபிக்கா பாக்குறப்ப அதுல வேற ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அது வந்து உங்களால கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்ல கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கா, நிவர்த்தி பண்ணியும் கொடுத்துருக்கேன். பண்ணிருக்கீங்க. அத மாதிரி நல்லாயும் ஆயிருக்காங்க. ஓகே.